மோசேயின் வாழ்க்கை வரலாறு மற்றும் அவரின் சிறப்பம்சங்கள். 1. பிறப்பும் மீட்பும். மோசேயின் தந்தை அம்ராம் ஆவார். அவரது தாய் யோகெபேத் ஆவார். இஸ்ரவேலர்களை ஒடுக்க நினைத்த எகிப்தின் பார்வோன் மன்னன் பிறந்த அனைத்து ஆண் குழந்தைகளையும் நதியில் வீச ஆணையிட்டான். மோசேயின் பெற்றோர் அவரை ஒரு நாணல் பெட்டியில் வைத்து நதியில் மிதக்கவிட்டனர். பார்வோனின் மகளால் கண்டெடுக்கப்பட்ட மோசே எகிப்து நாட்டின் இளவரசராக வளர்ந்தார். பாலைவன வாழ்க்கை. தான் ஒரு எபிரேயர், அதாவது இஸ்ரவேலர் என்பதை உணர்ந்த மோசே தன் மக்களை அடிமைத்தனத்திலிருந்து காக்க முயன்றார். இதனால் எகிப்தியர்களை எதிர்த்துவிட்டு மிதியான் பாலைவனத்திற்கு தப்பியோடினார். அங்கு ஆடுகளை மேய்க்கும் இடையனாக சுமார் 40 ஆண்டுகள் வாழ்ந்தார். கடவுளின் அழைப்பு. ஒரு நாள் எரியும் முட்புதரில் கடவுள் மோசேயை நேரடியாக அழைத்து இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து மீட்கும் பொறுப்பை அவரிடம் ஒப்படைத்தார். 10 வாதைகளும் செங்கடல் பிளப்பும். பார்வோன் இஸ்ரவேலர்களை அனுப்ப மறுத்ததால் கடவுளின் வல்லமையால் எகிப்து நாட்டில் 10 பெரும் வாதைகள், பேரழிவுகள் நிகழ்ந்தன. கடைசியாக பார்வோன் அவர்களை விடுவித்தாலும் மீண்டும் அவர்களை பிடிக்க தன் படையுடன் துரத்தினான். அப்போது மோசே கடவுளின் சக்தியால் செங்கடலை 2ஆக பிளந்து இஸ்ரவேலர்களை கடக்கச் செய்தார். 5. 10 கட்டளைகள். சினாய் மலையில் கடவுள் மோசேயிடம் மனித குலத்திற்கான 10 கட்டளைகளை கல்வெட்டுகளில் எழுதி கொடுத்தார். மேலும் இஸ்ரவேலர் பாலைவனத்தில் 900 ஆண்டுகள் அலைந்து திரிந்தபோது அவர்களை வழிநடத்தினார். இஸ்ரவேலர்களை கானான் தேசத்தின் எல்லை வரை அழைத்துச் சென்ற மோசே தனது 120வது வயதில் காலமானார். கடவுளின் வழிகாட்டுதலின்படி எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து தன் மக்களை விடுவித்த மாபெரும் விடுதலையாளராக மோசே வரலாற்றில் போற்றப்படுகிறார்.